வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு திணை வாழ்வியலில் இடம்பெறக்கூடிய களவு, கற்பு, உணவு, அணிகலன்கள், வாணிகம், விளையாட்டுகள் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். திணை வாழ்வியல்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் தொடர்ச்சியா இந்த பதிவு இடம்பெற உள்ளது. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. களவு வாழ்க்கை சமூகத்துல வாழ்கின்ற பிற பொதுமக்களுக்கு தெரியாத வகையில மறைவா நிகழக்கூடிய காதல் வாழ்க்கைய களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த களவு வாழ்க்கையை பத்தி கூறக்கூடிய இலக்கண பகுதி களவியல். களவு வாழ்க்கையில பல நிலைகள் காணப்படுது. அவை இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கீர் கூட்டம், மதி உடன்பாடு, சேட்படை, பகல்குறி, இரவுக்குறி, அல்லக்குறி, வரைவு கடாதல், மன அறிவிப்பு, உடன்போக்கு. இந்த மாதிரி களவு வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. இதுல முக்கியமான நிலைகளை மட்டும் பார்க்கலாம். முதல்ல இயற்கை புணர்ச்சி. தலைவனும் தலைவியும் விதி வயத்தால சந்திக்க நேரும். அந்த சமயத்துல ஒருவருக்கொருவர் புரிந்து புணர்ச்சி மேற்கொள்வர். இது இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்றது உண்டு. இது காட்சி, ஐயம், தெளிவு, துணிவு அப்படிங்கிற 4 நிலைகள்ல நிகழும். இரண்டாவதா இடந்தலைப்பாடு. இயற்கை புணர்ச்சியில ஈடுபட்ட தலைவன் மீண்டும் அதே இடத்துல அதே நேரத்துல தலைவியை சந்திக்கிறதுக்கு விரும்புவான். தலைவியும் அதே மாதிரி விரும்பினால் சந்திப்புகள் நிகழும். இது இடந்தலைப்பாடு எனப்படும். மூன்றாவதா பாங்கன் கூட்டம். தலைவியும் தலைவனும் சந்திக்க முடியாத போது தலைவன் தன்னுடைய தோழனாகிய பாங்கனுடைய உதவியை நாடுவான். பாங்கனுடைய செயல் மூலம் தலைவன் தலைவி சந்திப்பு நிகழ்ந்தால் அது பாங்கன் கூட்டம் எனப்படும். அடுத்ததா பாங்கீர் கூட்டம். பாங்கனுடைய உதவியால தலைவியை சந்திக்க முடியாத போது தலைவன் தலைவியின் தோழியான பாங்கியோட உதவியை நாடுவான். இப்படி தலைவனும் தலைவியும் சந்திக்கிறதுக்கு பாங்கி செய்யக்கூடிய செயல்பாடானது மதி உடன்பாடு, பகல்குறி, இரவுக்குறி, அலர், சேட்படை, மடல் திறம், வெறியாட்டு, நொதுமலர், வரைவு, வரைவு கடாதல், அறத்தோடு நிற்றல், ஒருவழித்தனத்தல், உடன்போக்கு அப்படிங்கிற பல நிலைகள்ல நடைபெறும். அடுத்ததா மதி உடன்பாடு. தலைவன் தலைவி மீது கொண்டுள்ள காதலை தோழி தலைவிக்கு புரிய வைத்து அவன் காதலை ஏற்க செய்வது மதி உடன்பாடு எனப்படும். இந்த மதி உடன்பாடு வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா பகல்குறி, இரவுக்குறி 2ம் நடக்கும். தலைவன் தோழியோட உதவி மூலமா தலைவியை பகல் நேரத்துல சந்திக்கிறது பகல்குறி எனப்படும். இது இல்ல வளாகத்திற்கு வெளியில நிகழும். இரவுக்குறி அப்படிங்கிறது இரவு நேரத்துல தலைவன் தலைவியை சந்திக்கிறது. இது இல்ல வளாகத்துக்குள்ள நடைபெறும். இது எல்லாமே தோழியோட உதவி மூலமா நடைபெறும். அடுத்ததா உடன்போக்கு. களவு வாழ்க்கை மேற்கொண்டிருந்த தலைவன் தானாக முன்வந்தோ இல்லனா தலைவியோட அறிவுறுத்தினாலோ தலைவியை உடன் கொண்டு போறதுண்டு. இது உடன்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிவின் வகையை சார்ந்தது. அடுத்ததா வெறியாட்டு விலக்கல். தலைவி திணைப்புலம் காக்கிறதுக்காக அப்பப்போ வெளியில போவா. அப்போ தலைவனை சந்திக்கிறதும் உண்டு. திணையெல்லாம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா தலைவிய இல்லத்தோட வச்சிருப்பாங்க. வீட்டை விட்டு பெற்றோர் வெளியில அனுமதிக்கிறது கிடையாது. இதற்கு பேர் தான் இச்சரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தலைவி தலைவனை சந்திக்க முடியாததுனால தன்னுடைய உடல் மெலிந்து காணப்படுவாள். ஆனா பெற்றோர் இதற்கான காரணத்தை தெரிஞ்சு கொள்ளாம இது முருகனால ஏற்பட்டதுன்னு சொல்லி குறி கேட்டு அறிஞ்சது மூலமா வெறியாடல் நிகழ்த்துவாங்க. தலைவியோட உண்மையான நிலையை அறிந்து கொண்ட தோழி இந்த வெறியாடலை நிறுத்துறதுக்காக தலைவியோடைய நிலைய அவங்களுடைய பெற்றோர்கிட்ட மறைமுகமா சொல்றது உண்டு. இது வெறியாட்டு விலக்கல் அப்படின்னு சொல்றாங்க. களவு வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. நம்ம முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இதுல பார்த்தோம். தொல்காப்பியர் காதல் எண்ணம் கொண்ட தலைவன் தலைவிக்கு 10 வகையான பண்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரே குலத்துல பிறத்தல், ஒத்த ஒழுக்கம், வலிமை, வயது, உருவம், அன்பு, அருள், அறிவு, அடக்கம், செல்வம். இந்த 10 வகை பண்புகளும் 2 பேருக்கும் பொருந்தி இருக்கணும் அப்படிங்கிறது தொல்காப்பியர் கருத்தா இருக்குது. அடுத்ததா கற்பு வாழ்க்கை குறித்து பார்க்கலாம். அக வாழ்க்கையின் ஒரு பகுதி களவு, அடுத்த பகுதி கற்பு. ஒருமித்த மனதுடன் காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் திருமண வாழ்க்கையில இணைந்து கொள்வர். இந்த திருமண வாழ்க்கையை தான் கற்பு வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கற்பு வாழ்க்கையிலையும் 2 நிலைகள் காணப்படும். தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழக்கூடியதை இல்வாழ்க்கை அப்படின்னும் பிரிந்து வாழ்வதை பிரிவு அப்படின்னும் சொல்றது உண்டு. இல்வாழ்க்கையில கிழவோன் மகிழ்ச்சி, கிளத்தி மகிழ்ச்சி, பாங்கி மகிழ்ச்சி, செவிலி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி 4 நிலைகள் இருக்கு. இல்வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் நிலை கிழவோன் மகிழ்ச்சி.
கிழவோன் அப்படிங்கிறது தலைவனை குறிக்கும். தலைவன் களவு காலத்துல தலைவியை சந்திக்கும் போது மகிழ்வோட இருப்பான். ஆனா அந்த மகிழ்ச்சி நிலையற்றதா இருக்கும். ஆனா கற்பு வாழ்க்கையில அப்படி இருக்காது. 2 பேரும் திருமணம் செய்து கொண்டதுனால எப்பவும் மகிழ்வோட இருப்பாங்க. இததான் தலைவன், அதாவது கிழவோன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கிழத்தி மகிழ்ச்சி. கிழத்தி அப்படிங்கிறது தலைவியை குறிக்கும். தலைவி தான் விரும்பிய வண்ணம் தலைவனோட சேர்ந்து வாழ்றதுனால இத தலைவி மகிழ்ச்சி, அதாவது கிழத்தி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாங்கி மகிழ்ச்சி. பாங்கிங்கிறது தலைவியோட தோழி. களவு வாழ்க்கையில தலைவன் தலைவியாக வாழ்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவியாக வாழ்றத பார்த்து பாங்கி மகிழ்ச்சி அடைவாள். இது பாங்கி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா செவிலி மகிழ்ச்சி. செவிலிங்கிறது தலைவியுடைய வளர்ப்பு தாய். பாங்கியைப் போலவே தலைவியுடைய நிலையை பார்த்து செவிலி தாயான வளர்ப்பு தாயும் மகிழ்ச்சி கொள்வாள். இப்படி இல்வாழ்க்கையில 4 நிலைகள் காணப்படும். அடுத்து பிரிவு. பிரிவுல பரத்தையர் பிரிவு, ஓதல் பிரிவு, காவல் பிரிவு, தூது பிரிவு, துணைவையின் பிரிவு, பொருள்வையின் பிரிவு போன்ற 6 நிலைகள் காணப்படும். தலைவன் தலைவியை பிரிந்து வேறொரு பெண்ணை நாடி செல்வது பரத்தையர் பிரிவு. தலைவன் கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வது ஓதல் பிரிவு. தலைவியை பாதுகாக்கவோ இல்லனா அவளுடைய குடும்பத்தையோ சொத்துக்களையோ பாதுகாக்கிறதுக்காகவோ பிரிந்து போறது காவல் பிரிவு. தலைவன் தகவல் பரிமாற்றத்திற்காகவோ இல்லனா அரசனுடைய பணிக்கு இசைந்து பிரிந்து செல்றது தூது பிரிவு எனப்படும். தலைவன் பிறருக்கு உதவி செய்வதற்காக துணையாக நின்று பிரிந்து போவது துணைவையின் பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. பொருள் தேடுவதற்காக பிரிந்து போறது பொருள்வையின் பிரிவு. இப்படி பிரிவு 6 நிலைகளில் நடைபெறும். அடுத்ததா சங்ககால மக்களுடைய உணவு பழக்கத்தை பத்தி பார்க்கலாம். உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லி புறநானூறுல கூறப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தான் வாழக்கூடிய நிலத்தை பொறுத்தும் அங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை பொறுத்தும் தான் அவங்களுடைய உணவு முறை இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நிலம் அமைப்புல நாம அங்க வாழ்ந்த மக்கள் என்ன உணவு முறையை கொண்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். குறிஞ்சி நில மக்களுடைய உணவுப் பொருள் திணை, தேன், மூங்கில் அரிசி. அவங்களுடைய நீர் ஆதாரமா அருவி நீரும் சுனை நீரும் இருந்துச்சு. முல்லை நில மக்கள் வரகு மற்றும் சாமையை உணவுப் பொருளா உண்டாங்க. அவங்களுடைய நீர் ஆதாரமா காட்டாறு இருந்துச்சு. மருத நில மக்கள் செந்நெல் மற்றும் வெண்ணெலை உணவுப் பொருளா சாப்பிட்டு வந்தாங்க. இவங்களுடைய நீர் ஆதாரம் ஆற்று நீர், பொய்கை நீர், கிணற்று நீரா இருந்துச்சு. நெய்தல் நில மக்கள் உப்பு, மீன், பண்டமாற்று முறையில கிடைக்கப்பெற்ற உணவுப் பொருட்கள். அதாவது மருத நிலத்துல கிடைக்கக்கூடிய வெண்ணெல் மற்றும் செந்நெலை நெய்தல் நில மக்களுக்கு கொடுத்து அங்கு கிடைக்கக்கூடிய உப்பை பண்டமாற்று முறையில பெற்றுக்கொள்றது. இவங்களும் அந்த நெல்லை எடுத்து தங்கள் உணவுக்கு பயன்படுத்தி கொள்றது. இதை பண்டமாற்று முறை அப்படின்னு சொன்னாங்க. நெய்தல் நிலத்துடைய நீர் ஆதாரம் மணல் கிணறு. பாலை நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் சூறையாடிய பொருட்களை உணவுப் பொருளா சாப்பிட்டு வந்தாங்க. இவங்களுடைய நீர் ஆதாரம் சுனை நீர் இல்லைன்னா கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவல் அப்படிங்கிறது ஆழமற்ற பகுதி, அதாவது ஒரு பள்ளமான இடத்துல நீர் தேங்கி இருக்கிறத கூவல் அப்படின்னு சொல்லுவோம். பாலை நிலங்கள்ல பொதுவாகவே அப்படிதான் நீர்நிலைகள் காணப்படும். இது மட்டும் இல்லாம சங்ககால மக்கள் அறுசுவைகளையும் அறிந்திருந்ததுண்டு. ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு பண்பை சொல்றது உண்டு. இனிப்பு சுவை ஆற்றல், துவர்ப்பு பெருமை, கார்ப்பு வளம், உவர்ப்பு தெளிவு, கைப்பு மென்மை, புளிப்பு இனிமை. இந்த மாதிரி அறுசுவைகளையும் 6 பண்புகளுக்கு ஒப்பிட்டு பேசுறதுண்டு. அடுத்ததா அணிகலன்கள் குறித்து பார்க்கலாம். சங்ககால மக்கள் அழகுபடுத்துறத ஒரு கலையாவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. தங்களை அழகா காமிச்சுக்கிறதுக்கு அணிகலன்கள் அணிந்திருக்காங்க. தங்கள் உடலை ஆடையாலும் ஆடையால மறைக்கப்படாத பகுதியை அணிகலன்கள் கொண்டும் மறைத்து வாழ்ந்திருக்காங்க சங்ககால மக்கள். அணிகலன்களானது தலையணிகள், காதணிகள், கழுத்தணிகள், இடையணிகள், கையணிகள், விரல் அணிகள், கடகங்கள், காலணிகள், இப்படி அணியக்கூடிய உறுப்புகளுக்கு ஏற்றவாறு பெயரிட்டும் அழைத்து வந்திருக்காங்க. முத்து, பவளம், மணிகள் இந்த வகைகள்லாம் வைத்து பல வகையான அணிகலன்கள் செய்யப்பட்டன. இதை செய்யக்கூடியவர்களை கம்மியர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்திருக்காங்க. மகளிர் மோதிரம், சதங்கை, அறையில் அணியக்கூடிய முத்துவடம், தோல் வளையல்கள், சங்க வளையல்கள், பவள வளையல்கள், குதம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய காதணி, இந்த மாதிரி நிறைய அணிகலன்களை பயன்படுத்தி வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு நெற்றியில் அணியக்கூடிய சுட்டி, சங்கிலி, ஐம்படை தாலி, புலிப்பல் தாலி, மோதிரம், சதங்கைகள், இடையணி, இந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னு தனியான அணிகலன்கள் அன்று இருந்திருக்கு. மகளிர் தங்களுடைய கூந்தலை ரொம்ப நீளமாக வளர்க்கவும் விரும்பியிருக்காங்க. வளர்த்து அதற்கு ஒப்பனை செய்து பல வகையான பூக்களை தலையில சூடியும் மகிழ்ந்திருக்காங்க.
பெண்கள் தங்களுடைய தலையில பூ சூடாம இருக்கிறத இழிவான செயலா கருதியிருக்கிறாங்க. அடுத்ததா வாணிபம். தமிழர் 2 வகையான வாணிபத்தை நடத்தி வந்திருக்காங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம். உள்நாட்டு வாணிபத்திற்கு பொன்னையும் பயன்படுத்தினதும் உண்டு. பண்டமாற்று முறையும் நடைபெற்றிருக்கு. அதாவது நெல்லுக்கு விலையா உப்பை பண்டமாற்று முறையில் பெற்றுக்கொள்றாங்க. தானியங்களை கடனா பெற்று அதே தானியத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய முறையும் இருந்திருக்கு. இதை குறி எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு வாணிபத்திற்காக அங்காடிகள் இருந்திருக்கு. அதாவது கடை வீதிகள். இந்த அங்காடிகள் 2 வகையில செயல்பட்டிருக்கு. நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேரத்தில் இயங்கக்கூடியது. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்தில் செயல்படக்கூடியது. இந்த அங்காடிகளில் என்ன பொருள் விற்கிறாங்க, அதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கொடிகளில் எழுதி தொங்கவிடப்பட்டுள்ளன. வணிகர்கள் கூட்டமாக சென்று வாணிகம் செய்யக்கூடிய முறையும் இருந்துச்சு. அந்த கூட்டத்திற்கு வாணிக சாத்து அப்படிங்கிற பெயரும் இருந்துச்சு. எட்டி, காவிதி அந்த மாதிரி பட்டங்களும் வாணிகருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட பட்ட பெயர்கள். அதாவது வணிகர்களில் சிறப்பானவருக்கு எட்டி அப்படிங்கிற பட்டமும், உழவர்களில் சிறப்பானவருக்கு காவிதி அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது. கழுதை, வண்டி, படகு, பாய்மர கப்பல் இதெல்லாம் பொருட்களை கொண்டு செல்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா அயல் நாட்டு வாணிபம். அயல் நாட்டில இருந்து வாசனை பொருட்களையும் பவளம், பட்டுத்துகில் இதெல்லாம் எடுத்துட்டு இங்க கொண்டு வாணிபம் செய்திருக்காங்க தமிழர்கள். தமிழ்நாட்டில் தமிழர் மட்டும் இல்லாம பிற நாட்டவரும் வாணிபம் செய்துள்ளனர். அரேபியர் இருந்து வாணிபம் செய்த இடத்த பந்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ரோம் மற்றும் கிரேக்கத்திலிருந்து வாணிபம் செய்யறதுக்காக தமிழ்நாட்டில் தங்கினாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் உள்ளது. உள்நாட்டுக்குள்ளே எப்படி பண்டமாற்று முறை இருந்துச்சோ அதே மாதிரி அயல் நாட்டு வாணிபத்திலையும் இருந்துச்சு. யவனர்கள் மரக்கலங்களில் பொன்னை கொடுத்து அதற்கு பதிலாக மிளகை பெற்று சென்றதை சான்றுகள் விளக்குகின்றன. சாதவாகனர் காலத்தில் பொருட்களை உற்பத்தி செய்து வாணிபம் செய்யறதுக்காகவே குழுக்கள் இருந்து செயல்பட்டிருக்கு. அவை சிறுனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுள்ளன. சாதவாகனர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் கப்பல் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இது மூலமா அம்மன்னர் கடல் வாணிபத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததா விளையாட்டுகள் குறித்து பார்க்கலாம். சிறுமிகள் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ற மாதிரி விளையாடுறது, உழவர்கள் பயிர் செய்வது போலவே நடித்து விளையாடுறது, இது மட்டும் இல்லாம பிள்ளைத்தமிழ்ல சொல்றது மாதிரி சிற்றில் அதாவது வீடு கட்டி விளையாடுறது, சிறுபறைன்னு சொல்லக்கூடிய பறை அடித்து விளையாடக்கூடியது, அம்மானைன்னு சொல்லக்கூடிய சிறுவர்கள் வட்டமாக உட்கார்ந்து பாடல் பாடி விளையாடக்கூடியது, கலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன கல்லை வைத்து விளையாடக்கூடியது, இந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருந்து வந்துள்ளது. காளையின் திமிலை தழுவக்கூடிய ஏறு தழுவுதல், விலங்குகளை வேட்டையாடக்கூடிய பாரி வேட்டை, சிலம்பாட்டம், புலிவேடம் அணிந்து விளையாடுவது, இந்த மாதிரி விளையாட்டுகளை வீர விளையாட்டுகளாக கருதுனாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய கபடியை சடுகுடு அப்படின்னும் குட்டி அப்படின்னு சொல்லி பேரிட்டு அழைச்சி விளையாடி இருக்கிறாங்க. இந்த சடுகுடு விளையாட்டில் மூச்சு பிடிக்கிறத பாட்டம் அப்படின்னும், பாடி செல்பவரை கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னும், பிடிப்பட்டவரை விளையாட்டிலிருந்து விலக்காம இறுதியில் எண்ணிக்கையை மட்டும் கணக்கில் கொள்றத சஞ்சீவி ஆட்டம் அப்படின்னும், பிடிப்பட்டவரை கடைசி வரைக்கும் சேர்க்காம ஆட்டத்தை முடிக்கிறத ஆடாது ஒளியும் ஆட்டம் அப்படின்னு சொல்லியும் பேரிட்டு அழைச்சி வந்திருக்காங்க. இப்படி பல வகையான விளையாட்டுக்களை அன்றைய மக்கள் விளையாடி இருக்கிறாங்க. இந்த பதிவில் திணை வாழ்வியல் இடம்பெறக்கூடிய களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை, உணவு பழக்கம், அணிகலன்கள், வாணிபம், விளையாட்டுகள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் கமல்நதி. நன்றி.